Hi dear students, today we are going to see the next topic of the accountancy. Sixth one, periodicity concept. This concept deals with preparing accounts for a particular period as the proprietors, investors, creditors, employees and the government are interested in knowing the performance of the business unit periodically. It becomes necessary to select a particular period, normally 1 year, for measuring performance. Hence, financial statements are prepared after every accounting period and not at the end of its life. This concept helps the business in distribution of income to the owners and comparing and evaluating performance of different periods. பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கணக்குகளை தயாரிக்கிறத இது குறிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிசிட்டி கான்செப்ட். ஸோ இது யார் யார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொப்ரைட்டர்ஸ் அதாவது உரிமையாளர்கள், தென் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள், தென் கிரெடிட்டர்ஸ் கடனீந்தோர் யார் யார் இருக்காங்க அவங்கள, தென் எம்ப்ளாயீஸ் அதாவது பணியாளர்கள் யார், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்னால் நமக்கு தெரியும் அரசு. ஸோ இவங்க எல்லாம் அவ்வப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த செயல்திறனை அறிந்து கொள்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொதுவாக ஒரு ஆண்டிற்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு தயாரிக்க வேண்டும். என்ன தயாரிக்கணும், கணக்குகளை தயாரிக்கணும். அதனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், நிதிநிலை அறிக்கையை ஒவ்வொரு கணக்காண்டு இறுதியில் தயாரிக்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறோம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் எவ்ரி இயர் ஃபார் த அக்கௌண்டிங் பீரியட். ஸோ அக்கௌண்டிங் பீரியட் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதை தயாரிக்கிறோம். அண்ட் நாட் அட் எண்ட் ஆஃப் த லைஃப், அது அதனுடைய முடிவு வரைக்குமே அது தொழிலுடைய முடிவின் போதால் ஒவ்வொரு வருஷம் இறுதியிலையும் நம்ம தயாரிக்கணும். தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, த கான்செப்ட் ஹெல்ப் த பிஸ்னஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் டு த ஓனர்ஸ் அண்ட் கம்பேரிங் அண்ட் இவாலுவேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட். ஸோ இந்த கருத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய ஓனர் யார், உரிமையாளருக்கு அந்த பிஸ்னஸுடைய வருமானத்தை பகிர்ந்தளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெவ்வேறு காலங்களில் அந்த பிஸ்னஸுடைய திறன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்த்து என்ன பண்ணணும், மதிப்பீடும் செய்யணும், அதை எவாலுவேட் பண்ணணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீரியாடிசிட்டி கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், மேட்சிங் கான்செப்ட். அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட், revenues during an accounting period are matched with expenses incurred during that period to earn the revenue during that period. This concept is based on accrual concept and periodicity concept. Periodicity concept fixes the time frame for measuring performance and determining financial status. All expenses paid during the period are not considered, but only the expenses related to the accounting period are considered. On the basis of this concept, adjustments are made for outstanding and prepaid expenses and accrued and unearned revenues. Also, due provisions are made for depreciation of fixed assets, bad debts, etc. relating to the accounting period. Thus, it matches the revenues earned during an accounting period with the expenses incurred during that period to earn the revenue before sharing any profit or loss. மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம எவ்வளோ வருமானம் ஈட்டியிருக்கோம், ஸோ அந்த வருமானத்துக்கு தகுந்த ஆண்டில் என்ன செலவு செஞ்சுருக்கோம், ரெண்டையும் ஒப்பிடக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேட்சிங் கான்செப்ட். எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ரெண்டையும் என்ன கம்பேர் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேட்சிங் கான்செப்ட். இந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அக்யூரல் கான்செப்டும்
பீரியாடிசிட்டி கான்செப்டையும் பேஸ் பண்ணி இருக்குது. Periodicity concept fixes the time frame for measuring performance. ஸோ அது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ் த டைம் ஃப்ரேம். ஸோ எதை பேஸ் பண்ணி மெஷரிங் பர்ஃபார்மன்ஸும் டிட்டர்மைனிங் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அது என்ன பண்ணுது டிட்டர்மைன் அதை எப்படி தீர்மானிக்குது ஸோ அதை நிர்ணயிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு ஆல் எக்ஸ்பென்சஸ் பெய்டு டியூரிங் த பீரியட். எல்லா எக்ஸ்பென்சஸும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் எல்லா செலவையும் நாம் செய்கிறோம் கணக்கிடுறோம். But only the expenses related to the accounting period are considered. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க அந்த கணக்காண்டிக்குரிய செலவுகளை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் மேடு ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரிப்பேர்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்யூர்டு அண்ட் அன்ஏர்ன்டு ரெவின்யூஸ். ஸோ இந்த கருத்துடைய அடிப்படையில் நம்ம கொடுக்க வேண்டிய அல்லது முன்கூட்டி செலுத்திய செலவுகளோ அல்லது பெற வேண்டிய அல்லது முன்கூட்டி பெற்ற வருமானத்தையும் நம்ம இங்கே என்ன பண்ணக்கூடாது சரிகட்டுதல் செய்யணும் சரிகட்டுதல் செய்யப்படும். ஆல்சோ டியூ ப்ரொவிஷனல் ஆர் மேடு ஃபார் டெப்ரிசியேஷன் ஃபிக்ஸட் அசட் பேட் டெட்ஸ் இதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த சரிகட்டுதல்களை செஞ்சுட்டு முன்கூட்டியே செலுத்தியிருந்தாலோ பெற்றிருந்தாலோ அல்லது இன்னும் செலுத்தப்படாமல் இருந்தாலோ நம்ம பெற்ற வருமானமோ எதுவாக இருந்தாலும் அங்கே என்ன பண்ணணும் சரிகட்டுதலுக்கு கொண்டு வரணும். மேலே அதை என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு கணக்காண்டுக்கு அந்த அக்கௌண்டிங் பீரியட்ஸ்க்கு அங்கே என்னென்ன வருது நிலை சொத்து அதாவது ஃபிக்ஸட் அசட்ஸ் என்னென்ன இருக்குது ஸோ அதன் மேலான டெப்ரிசியேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அல்லது பேட் டெட்ஸ் அதாவது டெப்ரிசியேஷனை தேய்மானம் பேட் டெட்ஸ்னால் வராக்கடன் இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்த்துட்டு அது அதுலேருந்து என்ன பண்ணணும் நீக்கிடணும் இருந்துச்சுன்னா நீக்கிடணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேட்சிங் கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் பர் ரியலைசேஷன் கான்செப்ட். According to realization concept, any changes in value of an asset is to be recorded only when the business raises it. When assets are recorded at historical value, any change in value is to be accounted only when it realizes. Objective evidence concept requires that all accounting transactions recorded should be based on objective evidence. The objective evidence includes documentary evidence like cash receipts, invoice, etc. It ensures authenticity, accuracy, and reliability of transaction entered in the books of accounts. Objective எவிடன்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் இந்த கணக்கில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை உண்மை ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தான் பதிவு செய்யணும். ஸோ உண்மையாக என்ன இருக்குது அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும் பதிவு செய்யணும். ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பாரு. கேஷ் ரெசிப்ட்ஸ் தென் இன்வாய்ஸஸ் ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அதில் என்ன இன்க்ளூட் ஆகி வருது. கேஷ் ரெசிப்ட்னா என்ன ரொக்க ரசீது. தென் இன்வாய்ஸ் அப்படின்னா இடாப்பு. ஸோ அப்போ நம்ம கிளாஸில் சம் பார்க்கும்போது உனக்கு நல்லா புரியும் இடாப்புனா என்ன ஸோ ரொக்க ரசீதுனா என்ன கேஷ் ரிசிப்ட்னா என்ன இன்வாய்ஸ்னால் என்னன்ட்டு நம்ம சம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த கணக்கில் பதியப்படும் நடவடிக்கை தான் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையான தன்மையாகவும் துல்லியமாகவும் அது மட்டும் இல்லாமல் நம்பகத்தன்மையாகவும் இருக்கணும். ஸோ அதாவது உண்மையாக அக்யூரசி அண்ட் ரியலபிலிட்டி அண்ட் அத்தன்டிசிட்டி ஸோ இப்படி எல்லா தன்மையும் உள்ளதாக இதில் இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் அக்யூரல் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு சொத்தோட மதிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ அந்த சொத்தில் அந்த பிஸ்னஸ்க்கு என்ன தீர்வு வருது ஸோ அது மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கணக்குக்கு பதிவு செய்ய கொண்டு வரோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புராதன அடக்க விலை அதாவது சொத்துடைய அடக்க விலை என்ன இருக்குது ஸோ பேஸ் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பதிவு செய்கிறோம். அந்த அப்படி பதிவு செய்யும்போது அதனுடைய மதிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த சொத்துனுடைய
தீர்வு செய்யும் போது மட்டுமே அந்த கணக்குக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாற்றத்தை அதை ஃபைனலாக இருக்கும்போது அந்த மாற்றத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும். இதுதான் என்ன அப்படின்னா ரியலைசேஷன் கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் accrual concept. According to accrual concept, the effects of the transactions are recognized on mercantile basis, that is when they occur and not when cash is paid or received. Revenue is recognized when it is earned and expenses are recognized when they are incurred. All expenses and revenue related to the accounting period are to be considered irrespective of the fact that whether revenue or received in cash or not, and whether expenses are paid in cash or not. For example, first one, credit sale is recognized as sales through the amount has not been received immediately. Then second one, rent for the month of March 2018 has not been paid, and if the accounting period is 1/4/2017 to 31/3/2018, it will still be recorded as an expenses for the accounting year 2017 to 2018 because it had become due. இந்த கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the effect of transaction are recognized on mercantile basis. ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது, இந்த நடவடிக்கைகளுடைய முடிவுகளை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்டு இருக்குது. அதனுடைய பேஸில் தான் இருக்குது. அதாவது இந்த நடவடிக்கைகள் எப்போ நிகழும், ஸோ நிகழும் அடிப்படையில் இருக்குது. ஸோ அது அங்கீகரிக்கப்படுமே என்று அது ரொக்கம் பெறும்போதோ அல்லது செலுத்தும் போதோ அல்ல. ஸோ அது அங்கீகரிக்கப்படுறாங்க அப்படின்னம்னா அப்போ அது நடக்கும். ஸோ கேஷ் கொடுக்குறோமோ அல்லது கேஷை வாங்குகிறோமோ அப்போ இது இருக்காது. ஸோ இந்த வருமானம் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா அதை ஏர்ன் பண்ணும்போதோ அல்லது செலவு பண்ணும்போதோ அதை அங்கீகரிக்கப்படுது. ஸோ இது ஒரு கணக்காண்டிலேருந்து இந்த கணக்கியலை எப்படி கொண்டு வராங்கன்னா ஒரு கணக்கியல் காலத்தில் உரிய, அதாவது கணக்கியல் காலம்னா அக்கௌண்டிங் பீரியடில் அந்த உரிய செலவுகள் அனைத்தையும் என்ன பண்ணுறாங்க, கேஷாக செலுத்தி இருந்தாலும் அல்லது செலுத்தப்படாமல் இருந்தாலும், கேஷ் கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்காமல் இருந்தாலும் சரி, வருமானத்தை அதை மற்றும் வருமானங்கள், அதாவது வருமானம் பெற்றிருந்தாலும் சரி பெறப்படாமல் இருந்தாலும் சரி, அது ரொக்கமாக பெற்றிருந்தாலும் சரி பெறப்படாமல் இருந்தாலும் சரி, இந்த கருத்தில் அது அங்கீகரிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், கடனுக்கு வியாபாரம் பண்ணுறோம், விற்பனை செய்கிறோம். ஸோ அதே மாதிரி கடனுக்கு பொருளை வாங்குகிறோம். இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரல் கான்செப்ட். தென் நெக்ஸ்ட்டு convention of consistency. The consistency convention implies that the accounting policies must be followed, considered from one accounting period to another. The results of different years will be comparable only when same accounting policies are followed from year to year. For example, if a firm follows the straight line method of charging depreciation since it purchases or constructions, the method should be followed without any charges. However, it does not mean that changes are not possible. Change in accounting policy can be incorporated in the following circumstances. So first one, to comply with the provision of law. The next one, to comply with accounting standards issued and to reflect true and fair view of statement of affair of the business. Then இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த அக்கௌண்டிங் பாலிசி மஸ்ட் பி ஃபாலோட் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ அக்கௌண்டிங் பாலிசியை நம்ம என்ன பண்ணுறாங்க, கன்சிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நடைமுறைகளை தொடர்ச்சியாக அவங்க
ஒரு அக்கௌண்டிங் பீரியட்லேருந்து மற்றொரு அக்கௌண்டிங் பீரியடுக்கு கொண்டு வரத்துக்கு இது காரணமாக இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே விதமான அக்கௌண்டிங் பாலிசிஸாக பின்பற்றப்பட்டால் தான் இது என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு ஆண்டுகள் முடிவுகளை ஒப்பீடு செய்ய முடியும். ஒரே மாதிரியான பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம அதை என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு வருஷத்தோட கணக்கையும் இன்னொரு வருஷத்தோடைய கணக்கையும் நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்ம் ஃபாலோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் இருக்குது, அந்த ஃபிக்ஸட் அசட்ஸுக்கு நம்ம டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கும் போது ஒரே மாதிரியான டெப்ரிசியேஷன் கொண்டு வரும். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஒவ்வொரு வருஷத்துக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான தேய்மானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், ஒரு 10,000 வருதுன்னா வருஷம் அந்த டெப்ரிசியேஷன் எவ்வளோ தான் இருக்கணும், 10,000 இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கணக்கை என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது, அக்கௌண்டிங் பாலிசி கேன் பி இன்கார்பரேட்டட் த ஃபாலோயிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ என்ன, டு கம்ப்ளை வித் த ப்ரொவிஷன் ஆஃப் லா, சட்ட தேவையை எப்படி பூர்த்தி செய்கிறது. தென் டு கம்ப்ளை வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூடு அண்ட் த கணக்கியலை நம்ம எப்படி தர நிர்ணயங்களுக்கு இணங்கப்படுத்தணும். தென் நெக்ஸ்ட் ஒன், டு ரிஃப்ளெக்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர் டு த பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு உண்மையாவோ நேர்மையான நிலைத்தன்மையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். These are all the convention of consistency. Then next one, convention of full disclosure. It implies that the accounts must be prepared honestly and all materials information should be disclosed in the accounting statement. This is important because the management is different from the owners. In most of the organizations, the disclosure should be full, fair, and adequate so that the user of the financial statement can make correct assessment about the financial position and performance of the business unit. So இதில் என்ன, கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர், முழு வெளிப்படுத்துதல் திறன். ஸோ அப்போ இந்த கணக்குகளை எப்படி இருக்கணும், நேர்மையாக தயாரிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அனைத்து முக்கிய தகவல்களும் இந்த நிதிநிலை அறிக்கை மூலமாக வெளிப்படுத்த வேண்டுங்கிறது இந்த கான்செப்டுடைய வலியுறுத்துது. ஸோ பெரும்பாலான நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிர்வாகமும் உரிமையாளர்களும் வேறுபடுத்தப்பட்டிருப்பதால் ஸோ இந்த மரபு முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ பெரிய கம்பெனிஸில் எப்படி இருக்கும், நிர்வாகம் ஒரு பக்கம் இருக்கும், உரிமையாளர் வேற ஒரு பக்கம் இருப்பாங்க. ஸோ அப்போ ரெண்டுக்கும் என்ன பண்ண, வேறுபடுத்தப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்க்ளோஷர். ஸோ அப்போ ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஷுட் பி ஃபுல். ஸோ இது எப்படி இருக்கும், முழுமையாகவும் இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும், போதுமானதாகவும் இருக்கணும் இதில். ஸோ இந்த செயல்படுத்து இது குறித்து ஸோ நிதி நிலையை குறித்தும் சரியான மதிப்பீட்டை மேற்கொள்ள முடியும். இதனால் சரியான கம்பெனியுடைய சரியான பொசிஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், convention of materiality. Accounting to this convention, financial statement should disclose all material items which might influences the decisions of the user of financial statements. Hence, any item which is not significant and is not relevant to the users need not be disclosed in the financial statements. This principle is basically an exemption to the full disclosure principles. The term materiality is subjective in nature. Materiality depends on the amount involved in the transaction, size of the business, nature of information, requirement of the person making decision, etc. An item material to one person may be immaterial to another person. So
இந்த கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாரு, இதனுடைய பயனீட்டாளர் அதாவது யாரும் யூசர்ஸ் அவங்க முடிவெடுக்க பயன்படும் அனைத்து தகவல்களையும் அந்த நிதிநிலை அறிக்கை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஸோ எனவே இதனுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குது? முக்கியத்துவமற்ற மற்றும் பயனீட்டாளர்களுக்கு பயனளிக்காத தகவல்களும் இங்கே வெளிப்படுத்த வேண்டியது இல்லை. அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தேவையில்லாத ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இஷ்யூ பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த முழு வெளிப்படுத்தல் கொள்கைக்கு இந்த மரபு விதிவிலக்கானது. இந்த பிரின்சிபிள் எப்படி இருக்குது? பேசிக்கலி அண்ட் எக்ஸம்ஷன் டு த ஃபுல் டிஸ்க்ளோசர் பிரின்சிபிள். The term material is subjective. ஸோ இந்த term material எப்படி இருக்கும்? எதையாவது ஒரு சார்ந்து ஒன்று, உள்ளுணர்வு சார்ந்த ஒன்று. இது இந்த நடவடிக்கைக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ், தொழிலுடைய அளவு, பிஸ்னஸுடைய அளவு எவ்வளோ இருக்குது. ஸோ தகவலின் தன்மை, ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய தகவலுடைய தன்மை எப்படி, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இது அமையுது. ஸோ ஒரு நபரை முக்கியமாக கருதப்படுவது வேறொரு நபருக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியது உனக்கு எப்படி இருக்கலாம், அது இம்பார்ட்டன்ட் இல்லாமலும் இருக்கலாம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன், கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆர் prudence. It is a policy of caution or playing safe. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு எச்சரிக்கை அல்லது பாதுகாப்பாக செயல்படக்கூடிய ஒரு பிரின்சிபிள், பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. while recording the business transaction, one has to anticipate no income but provide for all possible losses. இந்த கொள்கையில், இந்த பாலிசியின் பிரகாரம் ஸோ ஒரு நடவடிக்கைகளை பதியும் போது அது எப்படி இருக்கணும், லாபத்தை எதிர்நோக்காமல், ஸோ லாபம் வரணும் அப்படின்ற நோக்கத்தில் இல்லாமல், ஸோ எதிர்பார்க்குற நட்டமும் சில சமயம் வரலாம். ஸோ அதில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, த க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் த ஃபேக்ட்ரி இஸ் வேல்யூட் அட் 35,000 at cost price and rupees 25,000 at its realizable price. But while recording in the books of the value of rupees 25,000 will be considered being the lower of the two. Accounting to realization concept, any increase in value is not to be accounted unless it has materialized. The conservatism convention puts further restriction on it. Any unrealized gain is not to be anticipated, but provision can be made against all possible losses. The example என்ன சொல்லிருக்காங்க, இந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குடைய க்ளோசிங் ஸ்டாக்குடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 35,000. ஸோ அவங்க அதில் ஈட்டக்கூடிய மதிப்பு, அதன் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியது எவ்வளோன்னா 25,000. ஆனால் அது ஏடுகளில் என்ன பண்ணுறாங்க, பதிவு செய்யும்போது குறைவான தொகையான 25,000 எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க, குறைவாக எது இருக்குது 25,000, அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்படி தீர்வு காணும்போது அது எந்த ஒரு மதிப்பு அதிகரிப்பும் பெறப்படாது. அந்த நிலையில் இந்த கணக்கை கொண்டு வரக்கூடாது. ஸோ இது எப்படி இருக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை என்ன பண்ணணும், இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருவாகாத ஆதாயத்தை, அதாவது நம்ம உருவாக்கப்படாத ஆதாயம்னா என்ன, லாபம். அந்த லாபத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்நோக்கக்கூடாது, அதை நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. லாபமும் வரலாம், நட்டமும் வரலாம் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சுது. We can see in next topic.